வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் செகண்டரி பேலன்ஸ் ஆஃப் த கிவன் ஃபார்முலாவை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே ஆல்ஃப்ரெட் வெர்னருடைய கோஆர்டினேஷன் ஸ்பியருடைய ஸ்ட்ரக்சர் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸை பற்றி படிக்கும்போது ஆல்ஃப்ரெட் வெர்னருடைய அவருடைய சர்வீஸ் ஃபார் ஃபைண்டிங் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் தட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இதில் எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு மெட்டல் ஆட்டம், அதாவது சென்ட்ரல் மெட்டல் அயான்ஸ் அல்லாட்டி ஆட்டம் அப்படின்னு நம்ம எதனாலும் சொல்லிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து ஒரு இன்னர் ஸ்பியர் இருக்குது, அதை தான் நம்ம கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது அவுட்டர் ஸ்பியர், அதை அயனைசேஷன் ஸ்பியருங்கிறது சொல்கிறோம். இப்போ கோஆர்டினேஷன் ஸ்பியர் இதிலேருந்து தான் நம்மளுக்கு அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸுங்கிற பேர் கிடச்சிருக்குது. இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் எப்போவுமே ஒரு பாண்ட் ஃபார்மேஷனுக்கு நமக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பாண்டை பற்றி தெரியும். அயானிக் பாண்டு, கோவலன்ட் பாண்டு. இது கோஆர்டினேஷன் பாண்டில் ஒரு பாண்டுக்கு தேவையான எலக்ட்ரானை, ஒரு செட் ஆஃப் எலக்ட்ரான்ஸை ஒரு பர்டிகுலர் ஆட்டம் மட்டும் கொடுக்கும். அதை தான் நம்ம கோஆர்டினேஷன் பாண்டுன்னு அப்படி சொல்கிறோம். இப்போ இங்கே லிகான்ஸ் தான் ஒரு கோஆர்டினேஷன் ஸ்பியராக இருக்கிறோம். அடுத்தது அயனைசேஷன் ஸ்பியர். இது ஒரு ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது ஈஸியாக அயனைசேஷன் நடக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு CONH3 பாருங்கள். இதில் கோபால்ட் சென்ட்ரல் ஆட்டம், அப்புறம் NH3 இது லிகான்ஸ் டைரக்ட்லி அட்டாச் டு த சென்ட்ரல் ஆட்டம். ஸோ இங்கே பாருங்கள் NH3 இருக்குது இல்லையா, 6 NH3 இருக்குது. ஸோ இந்த 6 NH3 தான் கோஆர்டினேஷன் ஸ்பியர். Cl3 3 Cl குரூப் இருக்குது இல்லையா, அந்த 3 Cl குரூப்பும் அவுட் சைட் த கோஆர்டினேஷன் என்டைட்டிங்கிறது நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதியிருக்கிறது. இப்போது ஒரு சொல்யூஷனாக அது ஃபார்ம் பண்ணும்போது, ஒரு வாட்டர்லேயோ இல்லாட்டி டைலூட்டாக ஏதாவது ஒரு சொல்யூஷனாக ஃபார்ம் பண்ணும்போது இது 2 கைண்ட்ஸ் ஆஃப் அயான்ஸை கொடுக்கும். ஒன்று இந்த கோஆர்டினேஷன் என்டைட்டியில் இருக்கிற ஒரு டைப் ஆஃப் அயான்ஸ், அப்புறம் இந்த குளோரைட் அயான்ஸ் செப்பரேட்டாக ஃபார்ம் ஆகும். இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், இங்கே நம்மளுக்கு கொஷின்ஸில் செகண்டரி வேலன்ஸ் கொடுத்துருக்குது. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பிரைமரி வேலன்ஸு செகண்டரி வேலன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். பிரைமரி வேலன்ஸுங்கிறது ஈஸியாக அயனைஸ் ஆகக்கூடிய குரூப்பு. இதில் எது ஈஸியாக அயனைஸ் ஆகக்கூடிய குரூப்பு? அவுட்டரில் இருக்கிறது. ஸோ அதாவது அவுட்டர் கோஆர்டினேஷன் என்டைட்டிக்கு அப்புறமா இருக்குது. ஸோ குளோரைட் குரூப், இதுதான் பிரைமரி வேலன்ஸ். ஸோ செகண்டரி வேலன்ஸுங்கிறது அப்போது டைரெக்டாக மெட்டல் ஆட்டத்து கூட அட்டாச் ஆகிருக்கிறது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா NH3 குரூப் இங்கே அட்டாச் ஆகிருக்குது. ஸோ அந்த குரூப் ஈஸியாக அயனைசேஷன் ஆக முடியாது. இப்போது நம்ம கொடுக்கப்பட்டிருக்க கொஸ்டினை பாருங்கள். ஃபார்முலா கொடுத்துருக்கு, மோல்ஸ் ஆஃப் AgCl பிரிசிபிரேட்டர் கொடுத்துருக்குது. AgCl எப்போ பிரிசிபிரேட் ஆகும்னா, இந்த ஃபார்முலா கூட, அதாவது இந்த காம்பவுண்ட் கூட இப்போ நம்ம AgNO3 சில்வர் நைட்ரேட்டை கொடுக்கும்போது இதில் குளோரின் இருக்குது இல்லையா, அந்த குளோரின் அந்த சில்வர் நைட்ரேட் கூட ரியாக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? சில்வர் குளோரைடு டெபாசிட் ஆகும் பிரிசிபிரேட்டாக. ஸோ இங்கே நம்ம கொடுத்துருக்கிற பிரிசிபிரேட்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் எவ்வளோ நம்பர் ஆஃப் செகண்டரி வேலன்ஸ், எவ்வளோ நம்பர் ஆஃப் பிரைமரி வேலன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ பிரைமரி வேலன்ஸ்னால் அயனைசபிள் வேலன்ஸ், செகண்டரி வேலன்ஸ்னால் நாட் அயனைசபிள் வேலன்ஸ். இப்போ பாருங்கள், PdCl2 4NH3 இதுக்கு 2 மோல்ஸ் ஆஃப் AgCl பிரிசிபிரேட் ஆகிருக்குதுன்னு. ஸோ பிரிசிபிரேட் ஆனது நம்மளுக்கு என்னது? பிரைமரி வேலன்ஸ். பிரைமரி வேலன்ஸ் தான் ஈஸியாக அயனைசேஷன் ஆகும் இல்லையா. ஸோ நம்ம எப்படி இந்த கொடுக்கப்பட்டிருக்க இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு எது பிரைமரி வேலன்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த Cl குரூப் பிரைமரி வேலன்ஸ். ஓகே, ஸோ இது பிரைமரி வேலன்ஸ். அப்போது எது செகண்டரி வேலன்ஸாக இருக்கும்? இந்த NH3 குரூப் செகண்டரி வேலன்ஸாக இருக்கும். ஸோ நம்ம திருப்பி அந்த ஃபார்முலாவை எழுதுவோம். PdCl2 4NH3. ஸோ Cl பிரைமரி அண்ட் NH3 செகண்டரி. இப்போ எவ்வளோ செகண்டரி வேலன்ஸ் இருக்குது? ஃபார் இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு 4 செகண்டரி வேலன்ஸ் இருக்குது. இப்போ அதே மாதிரி ரெண்டாவது காம்ப்ளெக்ஸ்க்கு பாருங்கள், PdCl4 2HCl. அதுக்கு மோல்ஸ் ஆஃப் AgCl பிரிசிபிடேட்டட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எதுவுமே AgCl பிரிசிபிடேட் ஆகலை. அப்புறம் மீனிங் என்னது? இந்த காம்ப்ளெக்ஸில் தெர் இஸ் நோ பிரைமரி வேலன்ஸ். ஓகேயா?
ஸோ அப்போது இங்கே 2HCl இருக்குது, இங்கே 4Cl இருக்குது. அப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிட வேண்டியது. அந்த ரெண்டுமே செகண்டரி வேலன்ஸாக தான் இந்த இடத்துல வந்து இருக்குது. அப்போ ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 4Cl. குளோரைடு குரூப்புமே செகண்டரி தான். அதே மாதிரி இந்த HCl இருக்குது இல்லையா, அதுவுமே செகண்டரி தான். ஸோ எத்தனை செகண்டரி இருக்குது நமக்கு? அப்போது 4 + 2 இல்லையா, இது 4, அப்புறம் 2HCl வந்து 2. ஸோ டோட்டல் நமக்கு இங்கே இருக்கிறது வந்து செகண்டரி வேலன்ஸ் ஃபார் திஸ் பர்டிகுலர் காம்பவுண்ட் PtCl4 2HCl வந்து 6. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.